உங்களை உலகத்திலேயே மிகவும் நேசிக்கும் ஒரு பொருளை அல்லது நீங்கள் உங்கள் உயிரினும் மேலாக மதிக்கும் ஒன்றை விட்டுக் கொடுக்கச் சொன்னால் உங்களால் முடியுமா? ம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. யாருமே உடனே சம்மதிக்க மாட்டாங்க. ஆமா, அது உங்கள் பணமோ நேரமோ கூட இல்ல. அதாவது உங்களோட அகந்தை, ஈகோ அல்லது நீங்கள் மிகவும் நேசிக்கும் ஒரு நபராக கூட இருக்கலாம். சும்மா கற்பனை செய்து பாருங்கள். கண்டிப்பா. அப்படி நினைத்து பார்ப்பதே நமக்கு ஒரு சின்ன நடுக்கத்தை கொடுக்கிறது இல்லையா? நிச்சயமா. சரி, இன்று நாம் செய்யப்போகும் இந்த ஆழமான அறிவு தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கப் போவது சுமார் 4000 வருட பழமையான ஒரு தியாக வரலாற்றையும் பலி மற்றும் ஹஜ்ஜின் புனிதமான தத்துவங்கள் குறித்த 13 மிக முக்கியமான கேள்விகளையும் பற்றிதான். ஆமா, இது உங்களுக்காகவே பிரத்யேகமாக தொகுக்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான உரையாடல். எக்ஸாக்ட்லி. இது ஏதோ மார்க்கச் சடங்குகளைப் பற்றிய வறண்ட விவாதம் கிடையாது. மனித அகந்தை, கருணை, சமூக நீதி இவற்றின் பின்னணியில் இருக்கும் ஆழமான உளவியலை இன்று நாம் தோண்டி எடுக்கப் போகிறோம். இது ஒரு மிக சரியான தொடக்கம். இப்ப பாத்தீங்கன்னா, பல நேரங்களில் நாம் மதச்சடங்குகளை ஒரு இயந்திரத்தனமான செயலாகவே பார்த்து பழகிவிட்டோம். காலையில் எழுவது, புத்தாடை அணிவது, குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்வது என்று ஒரு நேர்கோட்டில்தான் பயணிக்கிறோம். ஆமாம், ஏதோ ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஆகிவிட்டது. கரெக்ட். ஆனால் இன்று நாம் அலசும் இந்த குறிப்புகள் அந்த வழக்கமான கட்டமைப்பை உடைத்து நாம் ஏன் இதை செய்கிறோம் என்ற மைய நோக்கத்தை நோக்கி நம்மை கேள்வி கேட்க வைக்கின்றன. இது உண்மையிலே ஒரு மிக சிறந்த தத்துவார்த்தமான பயணம். அப்படித்தான் இந்த உரையாடலை நாம் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ ஈதுல் அத்ஹா பண்டிகை என்றாலே குர்பானி, அதாவது மிருகப்பலிதான் உடனடியாக நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். அதுதான் சமூகத்தில் பரவலாக பார்க்கப்படுவது. ஆனா நாம் அலசும் இந்த குறிப்புகளில் ஒரு சுவாரஸ்யமான வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதாவது படைத்த இறைவனுக்கு இந்த இறைச்சியும் இரத்தமும் நிச்சயமாக தேவையில்லை. நிச்சயமா தேவையில்லை. அப்படியென்றால் இதன் சூக்ஷ்மமான பொருள் என்ன? நாம் உண்மையில் எதை பலியிடுகிறோம்? இந்த கேள்வி எனக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதை புரிந்து கொள்வதுதான் இந்த முழு தத்துவத்தின் திறவுகோல். இங்கு முன்வைக்கப்படும் ஆழமான பார்வை என்னவென்றால், குர்பானி என்பது அடிப்படையில் ஒரு மிருகத்தை பலியிடும் செயல் அல்ல. ஓஹோ, பின் என்னவாம்? அது மனித அகந்தையின் பலி. அதாவது மனிதனின் ஈகோ அல்லது சுயநலம் என்பதைத்தான் அங்கு ஒரு குறியீடாக பலியிடுகிறார்கள். இறைவன் எதிர்பார்ப்பது அந்த மிருகத்தின் இரத்தத்தை அல்ல, மாறாக மனிதனின் முழுமையான கீழ்ப்படிதலையும் தனது ஆசைகளை இறைவனுக்காக விட்டுக் கொடுக்கும் தியாக மனப்பான்மையையும் தான். ஒரு நிமிஷம், இதை நான் இப்படி புரிஞ்சு கொள்ளலாமா? அதாவது ஒரு மரத்தின் தேவையற்ற கிளைகளை வெட்டி விடுவதைப் போல. சொல்லுங்கள். ஒரு மரம் செழிப்பாக வளர வேண்டுமென்றால் அதன் காய்ந்த தேவையற்ற கிளைகளை நாம் வெட்டி எறிய வேண்டும். ப்ரூனிங் என்று சொல்வார்களே, அதுபோல மனிதன் தனது அகந்தையை வெட்டி எறிந்தால் மட்டுமே ஆன்மீக ரீதியாக வளர முடியும். அப்படித்தானே? ஆமா, மிகச்சரியான உதாரணம். ஆனால் அந்த ஒப்புமையை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். நீங்கள் சொல்வது போல கிளைகளை வெட்டுவதுதான். ஆனால் அந்த மரம் தனது கிளைகளை தன் அடையாளமாகவே நினைத்து கொண்டால் என்ன ஆகும்? அது ஒரு நல்ல கேள்வி. அதை வெட்டும்போது அதற்கு எவ்வளவு வலிக்கும்? அதுதான் இதிலுள்ள மிகப்பெரிய உளவியல் சவால். நாம் நமது அகந்தையை, நமது ஈகோவை, நமது அடையாளமாகவே பல நேரங்களில் நினைத்துக் கொள்கிறோம். கண்டிப்பா. இது என்னுடைய வீடு, இது என்னுடைய பணம் என்ற நினைப்பு. கரெக்ட். நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், என் அந்தஸ்து என்ன என்ற இந்த நான் என்கிற அகந்தையை வெட்டி எறிவது என்பது நமக்கு நாமே ஒரு வலியை ஏற்படுத்திக் கொள்வது போன்றது. நிச்சயமாக. குறிப்பாக இன்றைய சமூக வலைத்தள காலத்தில் நம்முடைய இமேஜ் தான் எல்லாமே என்று வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த அகந்தையை விடுவது அத்தனை எளிதான காரியமில்ல. அதனாலதான் இதை ஒரு ஆழமான உளவியல் பயிற்சி என்று ஆசிரியர் கூறுகிறார். இறைவனுக்காக நான் எனது ஆசைகளையும் எனது நான் என்ற அகந்தையையும் விட்டுக் கொடுக்கத் தயார் என்ற அந்த மனநிலைதான் உண்மையான பலி. அந்த அகந்தையை அறுக்கும் ஒரு குறியீடாகத்தான் அந்த சடங்கே பார்க்கப்படுகிறது. சரி, அகந்தையை தியாகம் செய்வது பற்றி பேசினோம். இது ஒரு தத்துவமாக பார்க்க மிக அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த தியாகம் என்ற கருத்தியல் எங்கிருந்து தொடங்கியது? இதற்கான வேர்கள் வரலாற்றில் மிக ஆழமாக பதிந்துள்ளன. ஆமாம், இந்த குறிப்புகள் நபி இப்ராஹிம் அவர்களின் வரலாற்றை விரிவாக முன்வைக்கின்றன. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தந்தை தனக்கு பல வருடங்கள் கழித்து பிறந்த தான் உயிருக்கு உயிராக நேசிக்கும் மகனை பலியிட வேண்டும் என்று கனவு காண்கிறார். அதை கட்டளையாக ஏற்று செயல்படுத்த துணிகிறார்.
உண்மையை சொல்லப்போனா இதை விட ஒரு கொடிய சோதனை ஒரு கந்தைக்கு இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. இதை ஒரு தனிமனிதனின் வரலாறு என்பதை தாண்டி மனித குலத்திற்கான ஒரு மாபெரும் உளவியல் பாடமாக நாம் பார்க்க வேண்டும். ஓஹோ, எப்படி சொல்றீங்க? இப்ராஹிம் அவர்களுக்கு தன் மகன் இஸ்மாயில் மீது இருந்த அதீத அன்புக்கும் இறைவனின் கட்டளைக்கும் இடையிலான ஒரு தேர்வது. இந்த சோதனையின் மூலம் உலகப் பற்றுதல்களை விட மேலான ஒரு உயர்ந்த இலட்சியத்திற்காக நம்முடைய மிகச்சிறந்த ஒன்றை தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்ற படிப்பினை மனித சமூகத்திற்கு வழங்கப்படுகிறது. ஆமா, இது வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு அல்ல. ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாளில் எதிர்கொள்ளும் எனக்கு எது மிகவும் முக்கியம் என்ற அறப்போராட்டத்தின் உச்சக்கட்டம். இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. இதை நான் கொஞ்சம் முரண்பாடாக பார்க்கிறேன். என்ன முரண்பாடு? ஒரு தந்தை தன் கனவை நம்பி தியாகம் செய்ய துணிவது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் அந்த மகன் எப்படி சம்மதித்தான்? அந்த சிறுவன் இதை கேட்டு ஓடி ஒளியவில்லை. மாறாக, தந்தையே, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று கூறுகிறார். ஆமாம், அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அதிகாரத்தை ஒரு தந்தை திணிப்பதற்கும் ஒரு மகன் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதற்கும் இடையில் இருக்கும் இந்த உளவியலை எப்படி புரிந்து கொள்வது? இது ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இது மிகச்சிறந்த கேள்வி. இஸ்மாயில் அவர்களின் சம்மதம் என்பதுதான் இந்த முழு வரலாற்றின் ஆன்மாவையே தாங்கி நிற்கிறது. இது வெறும் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்ட கீழ்ப்படுதல் அல்ல. இது ஆழமான புரிதலுடன் கூடிய ஒரு கூட்டு தியாகம். அதாவது அவர் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்கிறீர்கள்? கண்டிப்பா இல்ல. அந்த மகன் தன் தந்தையின் மீதும் அந்த தந்தை கொண்ட கொள்கையின் மீதும் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் வெளிப்பாடது. இது ஒரு தனிநபரின் பயணம் மட்டுமல்ல, ஒரு முழு குடும்பத்தின் கூட்டு பொறுமை. அப்போ இந்த குடும்பத்தின் தாயை பற்றியும் நாம் பேச வேண்டும் இல்லையா? ஹாஜர் அவர்களின் பங்கு இதில் என்ன? நிச்சயமாக. ஹாஜர் என்ற தாயின் தியாகத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு தாய் தன் மகனை, அதுவும் இறைவனின் கட்டளைக்காக விட்டுக் கொடுக்க துணிந்த அந்த மனத்திடம் இந்த குடும்பத்தை ஒரு வரலாற்று சின்னமாக்குகிறது. நிஜமாகவே அது ஒரு மாபெரும் விஷயம்தான். எனவே பலி என்பது ஏதோ ஒரு தனிமனிதன் ரகசியமாக செய்யும் ஒன்றல்ல. அது ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக இணைந்து உலக ஆசைகளை தாண்டி ஒரு மாபெரும் இலட்சியத்திற்காக தங்களை அர்ப்பணித்ததன் அடையாளம். ஆக, தனிப்பட்ட தியாகம் எப்படி ஒரு சமூகத்திற்கான வழிகாட்டியாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இதெல்லாம் வரலாற்று ரீதியாக பார்க்க ஆழமாக இருக்கிறது. ஆனால் இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டில் நீங்கள், அதாவது நமது நேயர்கள், இதை எப்படி பார்ப்பீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள். எனக்கு இங்கே சில நடைமுறை முரண்பாடுகள், அதாவது பாரடாக்ஸ் தெரிகின்றன. இஸ்லாம் ஒருபுறம் எல்லா உயிர்கள் மீதும் கருணை காட்டச் சொல்கிறது. ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததால் ஒருவருக்கு சொர்க்கம் கிடைத்தது என்றெல்லாம் வரலாற்று பதிவுகள் உள்ளதாக இந்த குறிப்புகள் சொல்கின்றன. ஆமாம், அது மிகவும் பிரபலமான ஒரு பதிவு. ஆனால் அதே வேளையில் மிருகங்களை பலியிடும் குர்பானியும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவருக்கு கருணை காட்டச் சொல்லும் மார்க்கம் எப்படி ஒரு உயிரை பலியிடச் சொல்கிறது என்ற குழப்பம் வரும் அல்லவா? இதை இந்த குறிப்புகள் எப்படி நியாயப்படுத்துகின்றன? இதை முரண்பாடு என்று சொல்வதை விட இயற்கையின் சமநிலை, அதாவது பேலன்ஸ் ஆஃப் நேச்சர் என்று சொல்வதுதான் பொருத்தம். மனிதர்களின் உணவு தேவைக்காக விலங்குகளை பயன்படுத்துவது என்பது ஒரு தவிர்க்க முடியாத இயற்கை விதி, அல்லது உணவுச் சங்கிலியின் யதார்த்தம் என்று சொல்லலாம். ஆமாம், ஃபுட் செயின். மனிதர்கள் பல ஆயிரம் வருடங்களாகவே மாமிசம் சாப்பிட்டு வருகிறார்கள். கரெக்ட். ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் இங்கு முக்கியம். நாம் இன்று வாழும் நவீன உலகத்தை பாருங்கள். தொழிற்சாலைகளில், அதாவது ஃபேக்டரி ஃபார்மிங் முறையில் விலங்குகள் ஒரு உணர்வுள்ள உயிராகவே மதிக்கப்படாமல் வெறும் இயந்திரங்களைப் போல வளர்க்கப்பட்டு கொல்லப்படுகின்றன. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய கொடூரமான தொழில். அதை பார்க்கவே சகிக்காது. ஆனால் குர்பானி தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், பலியிடுவது என்பது வன்முறையான ஒரு செயல் அல்ல. விலங்கை துன்புறுத்தாமல், அதற்கான முறையான நெறிமுறைகளை பின்பற்றி, மற்ற விலங்குகளின் கண்முன் அதை செய்யாமல் இறைவனின் பெயரை குறி செய்ய வேண்டும். ஓ, மற்ற விலங்குகளுக்கு முன்னால் செய்யக்கூடாது என்ற விதிகளும் இருக்கிறதா? கண்டிப்பா. இது எனது உணவுக்காக கொடுக்கப்பட்ட அருட்கொடை என்ற நன்றியுணர்வுடன் செய்வது. கருணை என்பது விலங்குகளை பயன்படுத்தாம இருப்பதல்ல. மாறாக அவற்றின் வாழ்விலும் இறப்பிலும் அவற்றுக்குரிய மரியாதையை அளிப்பதே ஆகும் என்று தர்க்க ரீதியாக இது விளக்குகிறது. புரிகிறது. அதாவது உணவுச் சங்கிலியின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அதிலும் அறத்தை கடைபிடிப்பது. இது வெறும் இறைச்சிக்கான கொலை அல்ல, ஒரு உயிர் நமக்காக தன்னை தியாகம் செய்கிறது என்ற நன்றி உணர்வு. இது ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆமாம்.
இது எனக்கு அடுத்த முரண்பாட்டை கொண்டு வருகிறது. ஈதுல் அத்ஹா உலக ஆசைகளிலிருந்து விலகுவதை நினைவூட்டுகிறது. உலகப் பற்று வேண்டாம் என்கிறது. ஆனால் அதே குறிப்புகளில் இஸ்லாத்தில் முழு துறவறம் என்பது இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நான் உலகத்தை விட்டு விலக வேண்டும் என்றால் நான் காட்டுக்குச் சென்று தியானம்தானே செய்ய வேண்டும். நான் எப்படி ஒரு பிசினஸ் செய்து கொண்டும் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டும் உலகப்பற்று இல்லாமல் இருக்க முடியும்? இது மிக ஆழமான ஒரு தத்துவ கேள்வி. முழு துறவறம் என்பது சமூகத்தை விட்டும் உறவுகளை விட்டும் முற்றிலுமாக துண்டித்துக் கொண்ட ஓடுவது. அப்படி ஓடிவிட்டால் சமூகத்தில் யாருக்கு என்ன பயன்? ஆமாம், ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை. இஸ்லாம் அதை கற்பிக்கவில்லை. நீங்கள் சமூகத்தோடு இணைந்து வாழ வேண்டும், நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை நேசிக்க வேண்டும். ஆனால் அந்த உலகப் பொருட்கள் உங்களை ஆளக்கூடாது. நீங்கள் செல்வத்தை ஆள வேண்டும், செல்வம் உங்களை ஆளக்கூடாது. அருமை. உங்கள் இதயம் இறைவனோடும் அறத்தோடும் இருக்க வேண்டும். உங்கள் கைகள் மட்டுமே உலகப் பொருட்களை கையாள வேண்டும். வாவ்! அதாவது நான் இதை இப்படி பார்க்கிறேன். இது அந்த தண்ணீரில் இருக்கும் தாமரை இலை போலவா? தாமரை தண்ணீருக்குள் தான் வாழ்கிறது. அதிலிருந்து தான் தனக்கான உணவை எடுக்கிறது. ஆனால் தண்ணீர் அந்த இலையை ஒட்டுவதில்லை. மிக சரியான சிந்தனை. அதுபோல உலக வாழ்வோடு ஒன்றிணைந்து வாழும் அதே வேளையில் அதன் மீது எந்த ஒரு நிரந்தர பற்றும் இல்லாமல் இருப்பது. எனக்கு தேவைப்படும்போது அல்லது பிறருக்கு தேவைப்படும்போது அதை எளிதாக தூக்கி எறியும் மனநிலை. நான் சொல்வது சரியா? நிச்சயமா. தாமரை இலை தத்துவம் இதை துல்லியமாக விளக்குகிறது. பொருட்கள் உங்கள் வசம் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடாது. அதைத்தான் குர்பானி கற்பிக்கிறது. உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பிறருக்காக கொடுக்கும்போது பொருள் மீதான உங்கள் பற்று உடைகிறது. இதுவரை தனிநபரின் அகந்தை மற்றும் குடும்பத்தின் தியாகம் பற்றி பேசலாம். இப்போது இந்த தத்துவங்கள் எவ்வாறு சமூக நீதியாகவும் ஒரு மாபெரும் மக்கள் திரளின் வழிபாடாகவும் விரிவடைகின்றன என்பதை பார்ப்போம். சரி. ஹஜ் பயணத்துடன் இது ஏன் இவ்வளவு ஆழமாக சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளது? ஹஜ் என்றாலே லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் ஒரே மாதிரியான வெண்ணிற ஆடையில் குழும்புவது என்று நமக்கு தெரியும். இதற்கும் பலிக்கும் என்ன தொடர்பு? ஹஜ் யாத்திரை என்பதே அடிப்படையில் தியாகம், பொறுமை மற்றும் கீழ்ப்படிதலின் ஒரு மாபெரும் செயல்முறை விளக்கம் எனலாம். இப்ராஹிம் அவர்களின் குடும்பம் அனுபவித்த சோதனைகளை, ஓடிய பாதைகளை மக்கள் மீண்டும் தங்களது செயல்களின் மூலம் நினைவு கூறுகிறார்கள். அகந்தையை விட்டொழிப்பதின் உச்சகட்டம்தான் ஹஜ். அப்படியா? அது எப்படி அகந்தையை ஒழிக்கும்? இப்ப பாருங்க, ஒரு அரசனும் சரி, ஒரு சாதாரண கூலி தொழிலாளியும் சரி, ஹஜ்ஜில் எந்த வித்தியாசமும் இன்றி ஒரே மாதிரியான தேய்க்கப்படாத வெண்ணிற ஆடையில் நிற்கிறார்கள். அங்கு நான் பெரியவன் என்ற அகந்தைக்கு இடமே இல்லை. அனைவரும் சமம். ஆமா, அது ஒரு மிகப்பெரிய விஷுவல் இல்லையா? கண்டிப்பா. அந்த அகந்தையை முழுமையாக அறுத்து எறிவதன் அடையாளமாகவே ஹஜ்ஜின் முடிவில் குர்பானி கொடுக்கப்படுகிறது. ஆஹா, ஒரு உலகாளாவிய சமூக சமத்துவத்தை நிலைநாட்டும் மாநாடு போல அது செயல்படுகிறது. இதை நமது இயல்பான வாழ்வில் கொண்டு வருவதுதான் உண்மையான நோக்கம். ஆனா பண்டிகை முடிந்து நாம் ஊருக்கு வந்தவுடன் எல்லாமே முடிந்து விடுகிறதா? இல்ல, அங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது. அதான், ஏழைகளுக்கு இறைச்சியை பகிர்வது பற்றி இந்த குறிப்புகள் மிக முக்கியமாக பேசுகின்றன. இது வெறுமனே ஒரு நாள் இறைச்சியை கொடுப்பது மட்டும்தானா? ஒரு வேளை உணவு கொடுப்பது எப்படி சமூக நீதியாகும்? அதுதான் இல்ல. இது வெறுமனே ஒரு வேளை உணவு அளிக்கும் செயல் அல்ல. இதன் நீட்சியை நாம் பொருளாதார கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டும். நம் செல்வங்களில் ஏழை எளியோருக்கும் கட்டாயமான பங்கு இருக்க வேண்டும் என்ற மாபெரும் பொருளாதார பகிர்வை இது வலியுறுத்துகிறது. ஓஹோ, அதாவது இது ஒரு பொருளாதார சித்தாந்தம். ஆமாம். உங்கள் வருமானத்தில் நீங்கள் அனுபவிக்கும் வளங்களில் வறுமையில் இருப்பவர்களுக்கும் உரிமை உள்ளது என்ற விழிப்புணர்வை இது ஏற்படுத்துகிறது. இதனால்தான் குர்பானி இறைச்சியை 3 பங்குகளாக பிரித்து 1 பங்கை ஏழைகளுக்கும் 1 பங்கை உறவினர்களுக்கும் மீதியை தமக்கும் வைத்துக்கொள்ள சொல்லப்படுகிறது. ஆஹா, இது செல்வ பகிர்வுக்கான ஒரு உளவியல் பயிற்சி. செல்வம் ஒரே இடத்தில் தேங்காமல் இருப்பதை, ஒரு சிறு வட்டத்திற்குள் மட்டும் சுழலாமல் இருப்பதை இது உறுதி செய்கிறது. ஆமாம். இது சமூக பிணைப்பை வலுப்படுத்தும் ஒரு பொருளாதார நீதி. எனக்கு மட்டும் என்ற சிந்தனையை உடைத்து நமக்கு என்ற சிந்தனையை விதைக்கிறது. சரி, இப்போது நான் ஒரு மிகவும் சிக்கலான பகுதிக்கு வருகிறேன். இந்த குறிப்புகளை படிக்கும்போது நான் சற்றே அதிர்ச்சியடைந்த ஒரு விஷயம் இது. என்ன விஷயம் அது? பேரண்டிங் காலத்தில் குழந்தைகளை எந்த ஒரு சிறு மன உளைச்சலுக்கும் ஆளாக்க கூடாதே என்று நாம் நினைக்கிறோம். ஆமா, எல்லாமே பாதுகாப்பான ஒரு வட்டத்துக்குள் வைக்க நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு உயிரை எடுப்பதை, ரத்தம் சிந்துவதை குழந்தைகள் பார்ப்பது அவர்களுக்குள் ஒரு பெரிய அதிர்ச்சியை அல்லது ட்ராமாவை ஏற்படுத்தாதா? இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? நீங்கள் கேட்டது மிகச்சரியான கேள்வி.
இன்றைய நவீன மனநல கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது பெரிய விவாதத்திற்குரிய ஒன்றாக தோன்றும். ஆனால் இதன் உளவியல் பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறிப்புகள் முன்வைக்கும் தர்க்கம் என்னவென்றால், வாழ்க்கையின் யதார்த்தங்களை வளரும் தலைமுறைக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதுதான். யதார்த்தம் என்றால் இன்று பல குழந்தைகளுக்கு பால் எங்கிருந்து வருகிறது என்றால் பாக்கெட்டிலிருந்து என்று சொல்கிறார்கள். உணவு என்பது எங்கிருந்தோ மாயாஜாலமாக வருவதில்லை, நாம் வாழ ஒரு உயிர் தியாகம் செய்யப்படுகிறது என்ற அந்த ஆழமான மதிப்பீட்டை, தியாகத்தின் வலியை குழந்தைகள் உணர வேண்டும். அதாவது மரணம் என்பது வாழ்வின் ஒரு பகுதி என்பதையும் உணவின் மீது மரியாதையையும் இது கற்பிக்கிறது என்கிறீர்களா? ஆனால் இது வன்முறையை தூண்டாதா? வன்முறையை தூண்டுவது என்பது வேறு, யதார்த்தத்தை புரிந்து கொள்வது என்பது வேறு. தொழிற்சாலைகளில் விலங்குகளை கொள்வதை காட்டினால் அது வன்முறை. ஆனால் இங்கு இது ஒரு புனிதமான செயலாக இறைவனின் பெயர் கூறப்பட்டு அதற்கான மரியாதையோடு செய்யப்படுகிறது. புரிகிறது. இந்த உயிர் எனக்காக தன் உயிரை கொடுக்கிறது என்ற எண்ணம் குழந்தைக்குள் வரும்போது அது அந்த உணவை ஒருபோதும் வீணாக்காது. மற்ற உயிர்கள் மீது ஒரு பச்சாதாபத்தை, அதாவது எம்பதியை உருவாக்குகிறது. இது வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல, மாறாக பிரபஞ்சத்தில் மனிதனின் இடத்தையும் மற்ற உயிர்கள் மீதான அவனது பொறுப்பையும் உணர்த்துவதற்காக செய்யப்படுகிறது. வாவ், இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான கோணம். வாருங்கள், இதுவரையான நமது இந்த ஆழமான பயணத்தை சற்று திரும்பி பார்ப்போம். இந்த அலசலில் நாம் பல விஷயங்களை தொட்டுள்ளோம். இறைச்சி அல்ல, மனித அகந்தையின் பலிதான் குர்பானி என்பதை புரிந்து கொண்டோம். ஆமாம். இப்ராஹிம் குடும்பத்தின் இணையற்ற தியாக வரலாற்றையும் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான கூட்டு நம்பிக்கையையும் பார்த்தோம். கருணைக்கும் பலிக்குமான தர்க்கரீதியான சமநிலை, முழு துறவரம் இல்லாத அந்த தாமரை இலை போன்ற உலகளாவிய வாழ்க்கை முறை, ஹஜ்ஜின் சமத்துவ மாண்பு மற்றும் ஏழைகளுக்கான பொருளாதார நீதி என பல விஷயங்களை பார்த்தோம். ஆமா, இந்த குறிப்புகள் வெறும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மட்டுமான ஒரு வழிகாட்டுதலாக இல்லாமல் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் தேவையான அறத்தை போதிக்கின்றன. அகந்தையை ஒழிப்பது, பிறருக்காக பகிர்வது, உண்மையான தியாகத்தின் வழியை உணர்வது என அனைத்தும் மனிதத்தை மேம்படுத்தும் ஆழமான தத்துவங்களே. இந்த பயணம் உங்களை, அதாவது நமது நேயர்களை, வெறும் சடங்குகளை தாண்டி சிந்திக்க வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த கேள்விகள் இப்போது உங்களை நோக்கி திருப்பப்படுகின்றன. உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் எதை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறீர்கள்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. உங்கள் நேரம், உங்கள் செல்வம், அல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை ஆட்டிப்படைக்கும் உங்கள் அகந்தை, இவற்றில் எதை உங்களால் எளிதாக விட்டுக் கொடுக்க முடியும்? உங்கள் செல்வத்தில் உங்களைச் சுற்றியுள்ள பிறருக்கு உள்ள பங்கு என்ன என்பதை சுயபரிசோதனை செய்ய இந்த கேள்விகள் உங்களை தூண்டும் என்று நம்புகிறேன். கண்டிப்பா தூண்டும். நாம் விடை பெறுவதற்கு முன் ஒரு புதிய சிந்தனையை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நாம் சற்று முன்பு குழந்தைகளை குர்பானி பார்க்க அழைத்துச் செல்வதை பற்றி பேசினோம் அல்லவா? இதிலிருந்து நாம் நவீன உலகத்தின் ஒரு மாயையை சிந்திக்கலாம். இன்றைய காலத்தில் இறைச்சி என்பது சூப்பர் மார்க்கெட்டுகளில் பளபளப்பான பிளாஸ்டிக் கவர்களில் அடைக்கப்பட்ட ஒரு சுத்தமான பொருளாக மட்டுமே பலருக்கும் அறிமுகமாகிறது. உணவின் பின்னணியில் உள்ள அந்த விலங்கின் வலியும் ஒரு உயிரின் மதிப்பும் முழுமையாக மறைக்கப்பட்டுவிட்டது. நாம் ஒரு மாயையான சானிடைஸ் செய்யப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது 100% உண்மை. இந்த நவீன யுகத்தில் குர்பானி போன்ற வெளிப்படையான நிகழ்வுகள் வாழ்வின் கடினமான யதார்த்தங்களை மூடி மறைக்காமல் உணவின் உண்மையான மதிப்பையும் அதற்காக கொடுக்கப்படும் விலையையும் அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்க உதவுகிறதா? அல்லது மரணம் மற்றும் தியாகம் போன்ற அதிர்ச்சியான உண்மைகளை மறைத்து அவர்களை ஒரு பாதுகாப்பான குமிழிக்குள் வைத்திருப்பதே சிறந்ததா? அந்த குமிழி உடைந்தால் அவர்கள் எப்படி நிஜ உலகை எதிர்கொள்வார்கள்? இதை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். இந்த ஆழமான அறிவு தேடலில் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.